துலாம், இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருட்சிகம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து மனக்கசப்புகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட துணிச்சல் பிறக்கும். தனுசு, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதி காக்கவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு விநாயகப் பெருமானை தியானித்து ஓம் கம் கணபதியே நமக மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும். மகரம், பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு. தாயார் வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருந்த மந்தநிலை நீங்கி வேகம் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். சிறிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. தன்னம்பிக்கை கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.